புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை பதவி விலக கோரியும் அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆளும் NRS பாஜக கூட்டணி அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை மறியலை கைவிட வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் தொடர்ந்து மறியலை கைவிடாமல் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. இதனால் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட கட்சியினரை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் இரு கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் பெண்கள் தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களையும் போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதனால் புதுச்சேரியில் மேலும் பரபரப்பு நிலவி வருகிறது. பகுதியில் சிறுமி உள்பட 2 முதியோர் பெண்கள் 3 பேர் அரசாங்கத்துடைய பொதுப்பணித்துறையுடைய அலட்சியத்தினால் கவனக்குறைவினால் விஷவாயு தாக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி அரசாங்கத்தால். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மாணவி இறப்புக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடும், 2 பெரியவர்களுக்கு 30 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த விஷவாயு தாக்கப்பட்டு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு அளவை மதிப்பிட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். கோரிக்கை முன்வைக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு விளவங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினராக தாரகை கத்பட்டிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாரகை கத்பட் சட்டப்பேரவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தாரகை கத்பட்டிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் KN நேரு, பொன்முடி மற்றும் காங்கிரஸ் தமிழக கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முதலமைச்சரின் 3 ஆண்டுகால ஆட்சியை அங்கீகரிக்கும் வகையில் இந்தியாவில் எங்கும் இல்லாத வெற்றியை மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட், இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் கோதையாறு அணையில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் யூனிட்டில் செயல் இழந்துள்ள ஒன்றை சரி செய்வதோடு சாலை, குடிநீர், மின்சார வசதி உள்ளிட்ட விளவங்கோடு பகுதி மக்களின் அடிப்படை வசதிகளை சரி செய்வேன் என்று உறுதியளித்தார். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக நம்மளுடைய ஸ்பீக்கர் முன்னிலையில நான் பதவியேற்றிருக்கிறேன். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் தருவதற்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கு எனக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் நான் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறேன். அதற்காக முழு மூச்சாக உழைத்தது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தோழமை கட்சிகளான DMK-யும் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு 2 வருடங்கள்ல தான் இருக்கு. எனக்கு முதல்ல திட்டமானது காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த கோதையார் டேம்ல மின் உற்பத்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதுல 2 யூனிட்ல 1 யூனிட் செயலிழந்து இருக்கிறது. முதலில் அதை சரி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் விளவங்கோடு தொகுதியில நம்மளுடைய ரோட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கிறது. ஸோ மக்களுடைய பேசிக் நீட்ஸான ரோட்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, குடிநீர், இது மட்டும்தான் இந்த 2 வருடங்கள்ல எனக்கு செய்வதற்கான டைமும் இருக்கு. அதை மட்டும்தான் நான் இப்போதைக்கு போக்கஸ் பண்ணி பண்ணணுங்கிறது முடிவு பண்ணியிருக்கிறேன். அரியலூரிலிருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு டவுன் பேருந்து ஒன்று இரும்புலிக்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் செந்துறை அருகே ராயம்புரம் பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது தற்காலிக ஓட்டுநர் முருகானந்தம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதியதில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செந்துறை போலீசார் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் கூத்தூரை சேர்ந்த 6 வயது சிறுமி யுவஸ்ரீ மற்றும் அரியலூரை சேர்ந்த உமையாள் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.